மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் விலைவாசியினை கட்டுப்படுத்தி ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தினை பாதுகாக்கவும் ஊட்டச்சத்துடன் கூடிய உணவினை உறுதிப்படுத்திடும் நோக்கிலும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் 2007ஆம் ஆண்டு முதல் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் எண்ணெய் வழங்கும் திட்டம் நாட்டிலேயே முதலாக தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தின் மூலம் சிறப்பு பொது விநியோக திட்ட பொருட்களான துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் எண்ணெய் கடந்த 14/4/2007 முதல் ஒவ்வொரு மாதமும் திறந்தவெளி ஒப்பந்த புள்ளி மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட நியாய விலை கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் இந்நாள் வரை ரூபாய் 7,381.91 கோடி மதிப்பிலான பருப்பு மற்றும் ரூபாய் 7,315.96 கோடி மதிப்பிலான பாமாயில் பாக்கெட்டுகள் கொள்முதல் செய்யப்பட்டு சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு தொடர்ந்து விநியோகிக்கப்பட்டு வருகிறது. நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் நடைமுறையின் காரணமாக மே 2024ஆம் மாதத்திற்கான துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் பாக்கெட்டுகள் கொள்முதல் செய்வதற்காக 5/4/2024 அன்று இந்திய தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி கோரியதில் 17/4/2024 அன்று அனுமதி பெறப்பட்டு அன்றைய தினமே மே 2024ஆம் மாதத்திற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு நாளிதழ்களில் அறிக்கை வெளியிடப்பட்டது. மே 2024ஆம் மாதத்திற்கான ஒப்பந்த புள்ளிகள் இறுதி செய்யப்பட்டு 12/5/2024 அன்று பாமாயில் எண்ணெய் மற்றும் 13/5/2024 அன்று துவரம் பருப்பு அதாவது ஆணையத்தின் அனுமதி பெறப்பட்ட பின் 24 நாட்களிலேயே கொள்முதல் இறுதி செய்யப்பட்டது. அதன்படி மே 2024ஆம் மாதத்திற்கான பாமாயில் எண்ணெய் பாக்கெட்டுகள் 100 விழுக்காடு அனைத்து கிடங்குகளுக்கும் அனுப்பி அங்காடிகளுக்கு நகர்வு செய்யப்பட்டு விநியோகிக்கப்பட்டு வருகிறது. ஜூன் மாத தேவையில் 77,44,160 பாக்கெட்டுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. எஞ்சியுள்ள பாக்கெட்டுகள் வழங்கும் பணி விரைவுபடுத்தப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றன. ஜூன் மாத தேவையில் 40,16,000 கிலோ இதுவரை வழங்கப்பட்டு மீதியை வழங்கும் பணி விரைவுபடுத்தப்பட்டு வருகிறது. ஜூன் 2024ஆம் மாதத்திற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோருவதற்காக தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி வேண்டி 7/5/2024 அன்று அனுப்பப்பட்டு 27/5/2024 அன்று அனுமதி பெறப்பட்டு 28/5/2024 அன்றைய நாளிதழ்களில் அறிவிக்கை செய்யப்பட்டு 8/6/2024 அன்று ஒப்பந்த புள்ளிகள் திறக்கப்பட்டன. மே 2024ஆம் மாதத்திற்குரிய பருப்பு மற்றும் பாமாயில் பெற்றுக்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்கள் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவித்திருந்தாலும் ஜூன் மாதம் முழுவதும் பெற்றுக்கொள்ள உரிய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து பொது விநியோக மற்றும் சிறப்பு பொது விநியோக திட்டத்திற்கு உறுதுணையாக விவசாயிகளின் நலன் காக்க நெல்லுக்கான ஊக்கத்தொகை உயர்த்தி வழங்கியது. நெல் மணிகளை வீணாக்காமல் சேமிக்க மேற்கூறிய அமைப்புடன் கூடிய நெல் சேமிப்பு தளங்கள் அமைத்தது. தரமான அரிசியினை தொடர்ந்து விநியோகத்திட அரவை ஆலைகளில் கலர் சாட்டார் பொருத்தியது. வட்ட அளவில் அதிக எண்ணிக்கையில் செயல்முறை கிடங்குகள் கட்டிட நடவடிக்கை எடுத்தது போன்ற செயல்களால் அனைவரது பாராட்டியும் பெற்று பொது விநியோக திட்டம் இந்திய அளவில் தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட்டு முன்னணி வகிக்கிறது. 2023-24ஆம் நிதியாண்டில் ரூபாய் 10,500 கோடி நிதியை மானியமாக வழங்கி இத்திட்டத்தினை மேலும் முனைப்புடன் செயல்படுத்திட தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார்கள். கடந்த அதிமுக ஆட்சியிலும் 2017ஆம் ஆண்டு ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் பருப்பு மற்றும் பாமாயில் முற்றிலுமாக விநியோகிக்கப்படாமல் இருந்த நிலை இருந்துள்ளது. தேர்தல் நன்னடத்தை விதிகளினால் ஏற்பட்ட நடைமுறை சிக்கல்களை திரித்து எதிர்கட்சி தலைவர் மற்றும் சிலர் தெரிவித்த குற்றச்சாட்டுகள் முறையானதல்ல என்பதோடு மே மற்றும் ஜூன் 2024 மாதங்களின் பருப்பு மற்றும் பாமாயில் ஒதுக்கீடு முழுமையாக நகர்வு செய்யப்பட்ட அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் பெற்றுக்கொள்ள உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.